ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் புற்றுநோய் தடுப்பு மற்றும் சக்தி வாய்ந்த குணப்படுத்தும் மூலிகைகள். வணக்கம் நண்பர்களே. நேச்சுரல் வெல்னஸ் அட் 29th hour of a day சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயற்கையின் ஞானத்தையும் இயற்கை ஆரோக்கியத்தின் பின்னால் உள்ள அறிவியலையும் ஆராயும் நமது பயணத்தில் இன்று ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். சிலர் ஏன் வேகமாக முதுமையடைகிறார்கள், ஏன் எப்போதும் சோர்வாக உணர்கிறார்கள், ஏன் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது சிறந்த மருத்துவ சிகிச்சை பெற்றபோதும் கடுமையான உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? இந்த உடல்நல சவால்களில் பலவற்றிற்கும் பின்னால் இருக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகும். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன, அது உடலை எவ்வாறு பாதிக்கிறது, நீண்டகால நோய்கள் மற்றும் புற்றுநோயுடன் அதற்கு உள்ள தொடர்பு என்ன, நமது செல்களை பாதுகாக்க உதவும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் மற்றும் இயற்கை உணவுகள் என்ன. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? நமது உடல் இயல்பான வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளின் போது ஃப்ரீ ரேடிக்கல்கள் எனப்படும் நிலையற்ற மூலக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது. இந்த ஃப்ரீ ராடிக்கல்கள் ஆரோக்கியமான செல்களை சேதப்படுத்தும் திறன் கொண்டவை. இவற்றை சமநிலைப்படுத்த உடல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எனப்படும் பாதுகாப்பு மூலக்கூறுகளை பயன்படுத்துகிறது. ஆனால் ஃப்ரீ ராடிக்கல்கள் அதிகமாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறைவாகவும் இருக்கும்போது ஒரு தீங்கு விளைவிக்கும் சமநிலையின்மை ஏற்படுகிறது. இதுவே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படுகிறது. இதை இரும்பில் ஏற்படும் துருப்பிடிப்புடன் ஒப்பிடலாம். துருப்பிடிப்பு மெதுவாக இரும்பை சேதப்படுத்துவது போல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உடலின் செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளை மெதுவாக சேதப்படுத்துகிறது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கும் காரணிகள்: 1. சுற்றுச்சூழல் மாசுபாடு. காற்று மாசுபாடு உடலில் அதிக ஃப்ரீ ராடிக்கல்களை உருவாக்குகிறது. 2. நச்சு இரசாயனங்கள். பூச்சிக்கொல்லிகள், தொழிற்சாலை இரசாயனங்கள் மற்றும் வீட்டு நச்சுப் பொருட்கள் உடலின் பாதுகாப்பு அமைப்பை பாதிக்கின்றன. 3. கன உலோகங்கள். ஈயம், பாதரசம், ஆர்செனிக் போன்ற கன உலோகங்கள் ஆக்சிடேட்டிவ் சேதத்தை அதிகரிக்கின்றன. 4. ஆரோக்கியமற்ற உணவு. அதிக சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சத்துக் குறைபாடுகள் உடலில் அழற்சியை அதிகரிக்கின்றன. 5. நீண்டகால மன அழுத்தம். மன அழுத்த ஹார்மோன்கள் மற்றும் ஃப்ரீ ராடிக்கல்களின் உற்பத்தி அதிகரிக்கிறது. 6. தூக்கமின்மை. உடலின் பழுதுபார்க்கும் செயல்முறைகள் குறைகின்றன. 7. புகைப்பிடித்தல் மற்றும் அதிக மதுபானம். இவை அதிக அளவு ஃப்ரீ ராடிக்கல்களை உருவாக்குகின்றன. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உடலை எவ்வாறு பாதிக்கிறது? மூளை ஆரோக்கியம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நரம்பு செல்களை சேதப்படுத்துகிறது. இதனால் நினைவாற்றல் குறைபாடு, கவனக்குறைவு, அறிவாற்றல் வீழ்ச்சி, நரம்பியல் சிதைவு நோய்களின் அபாயம் ஏற்படலாம். கண் ஆரோக்கியம். கண் விழித்திரை ஆக்சிடேட்டிவ் சேதத்திற்கு மிகவும் உணர்திறன் கொண்டது. இதனால் பார்வை குறைபாடுகள் உருவாகலாம். கல்லீரல் ஆரோக்கியம். கல்லீரல் நச்சுகளை அகற்றும் முக்கிய உறுப்பு. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதன் செயல்திறனை குறைக்கலாம். நோய் எதிர்ப்பு அமைப்பு. ஆக்சிடேட்டிவ் சேதம் நோய் எதிர்ப்பு செல்களை பலவீனப்படுத்துகிறது. உடல் செயல்திறன் சோர்வு, சகிப்புத்தன்மை குறைவு. உடற்பயிற்சிக்கு பிறகு மெதுவான மீட்பு, தசை பலவீனம் ஏற்படலாம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் புற்றுநோய். புற்றுநோய் என்பது கட்டுப்பாடின்றி வளரக்கூடிய செல்களின் மாற்றங்களால் ஏற்படும் ஒரு சிக்கலான நோயாகும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் செல்களில் உள்ள டிஎன்ஏயை சேதப்படுத்தக்கூடும். நீண்டகால டிஎன்ஏ சேதம் மரபணு மாற்றங்களின் அபாயத்தை அதிகரிக்கலாம். மேலும் நீண்டகால அழற்சி, பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு நோய் வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்கலாம். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது: எந்த ஒரு மூலிகையும் தனியாக புற்றுநோயை தடுப்பதோ அல்லது குணப்படுத்துவதோ இல்லை. ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் உடல் நலத்தை ஆதரிக்க உதவுகின்றன. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த மூலிகைகள். 1. மஞ்சள். இயற்கையின் தங்க மருத்துவம். மஞ்சளில் கர்குமின் உள்ளது. இதன் நன்மைகள்: சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அழற்சியை கட்டுப்படுத்த உதவும், செல்களை பாதுகாக்கும், கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும், மூளை செல்களை பாதுகாக்கும். 2. ஸ்கிசாண்ட்ரா. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு ஆதரவு, உடல் சகிப்புத்தன்மை மேம்பாடு, சோர்வு குறைவு, மன அழுத்தத்தை சமாளிக்கும் திறன் அதிகரிப்பு. 3. ஜிங்கோ பீலோபா இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, நினைவாற்றலை ஆதரிக்கிறது, மூளை செல்களை பாதுகாக்கிறது,
வயது சார்ந்த அறிவாற்றல் குறைவை தாமதப்படுத்த உதவுகிறது. 4. பிராமி பகபா மானியேரி நினைவாற்றல் மேம்பாடு, கற்றல் திறன் அதிகரிப்பு, கவனக்குவிப்பு மேம்பாடு, நரம்பு செல்களுக்கு பாதுகாப்பு. 5. சேஜ் மூளை பாதுகாப்பு, அறிவாற்றல் ஆதரவு, ஆரோக்கியமான முதுமை, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைப்பு. 6. வல்லாரை கோட்டு கோலா மனத்தெளிவு, இரத்த ஓட்ட மேம்பாடு, செல்கள் பாதுகாப்பு, ஆரோக்கியமான முதுமை. 7. ரோஸ்மெரி நினைவாற்றல் மேம்பாடு, மூளை ஆரோக்கியம், ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு. 8. ஹாத்ஹார்ன் இதய ஆரோக்கியம், இரத்த நாள பாதுகாப்பு, இரத்த ஓட்ட மேம்பாடு, இதய அமைப்பில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைப்பு. 9. வைட்டமின் சி நிறைந்த மூலிகைகள் ரோஸ் ஹிப்ஸ் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை. ஹிபிஸ்கஸ் இதய ஆரோக்கியத்தையும் செல்களின் பாதுகாப்பையும் ஆதரிக்கிறது. லெமன் பாம் மன அமைதியை வழங்குவதுடன் செல்களை பாதுகாக்கிறது. 10. சமையலறை மூலிகைகள் மற்றும் மசாலாக்கள் துளசி, பாசில், ஒரிகானோ, தைம், இலவங்கப்பட்டை, சினமன், கிராம்பு, க்ளோவ் இவற்றை தினசரி உணவில் சேர்ப்பது உடலுக்கு கூடுதல் ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பை வழங்குகிறது. புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவும் உணவுகள் சிலுவை குடும்ப காய்கறிகள் புரோக்கோலி, கேல், பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், காலிஃப்ளவர் இவற்றில் உள்ள சல்ஃபோராபெயின் உடலின் இயற்கை நச்சு நீக்கும் செயல்முறைகளை ஆதரிக்கிறது. நீண்டகால நோய்களின் 3 முக்கிய காரணிகள். 1. நீண்டகால அழற்சி உடல் திசுக்களை சேதப்படுத்துகிறது. 2. நச்சுப் பொருட்களின் சேர்க்கை உடலின் நச்சு நீக்கும் அமைப்புகளை பாதிக்கிறது. 3. பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி நீண்டகால ஆரோக்கியத்திற்கு அவசியம். தினசரி நடைமுறை ஆலோசனைகள் வண்ணமயமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை தினமும் சாப்பிடுங்கள். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த மூலிகைகள் மற்றும் மசாலாக்களை உணவில் சேர்க்குங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். போதுமான தூக்கம் பெறுங்கள். தியானம் மற்றும் ஓய்வு பயிற்சிகளால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள். புகைப்பிடிப்பதை தவிர்க்குங்கள். மதுபானத்தை அளவோடு பயன்படுத்துங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். சுற்றுச்சூழல் நச்சுகளின் தாக்கத்தை குறைக்க முயற்சியுங்கள். முடிவுரை: ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பது அமைதியாக உடலை பாதிக்கும் ஒரு செயல்முறையாகும். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இயற்கை நமக்கு பல சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கருவிகளை வழங்கியுள்ளது. மஞ்சள், ஸ்கிசாண்ட்ரா, ஜிங்கோ பிலோபா, பிராமி, ரோஸ்மெரி, சேஜ், வல்லாரை மற்றும் ஹாத்தோர்ன் போன்ற மூலிகைகள் ஆரோக்கியமான முதுமை, நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த நலன்களை ஆதரிக்கின்றன. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையுடன் இவற்றை இணைத்தால் உடலின் இயற்கையான பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், காமெண்ட் செய்யுங்கள், பேர் செய்யுங்கள். நேச்சுரல் வெல்னஸ் அட் 22 hour of a day சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடல், மனம், ஆன்மா, இயற்கையோடு பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.